Hi viewers, Learn C Programming in 30 Days சேலஞ்சில் டே 8 வீடியோவுக்கு நாம் வந்திருக்கோம். இதில் நாம் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஸ்டேட்மெண்ட், தென் கோ டு ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட ஃப்ளோ சார்ட். இங்கே ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது நமக்கு எய்தர் இன்டீஜர் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம் அல்லது கேரக்டர் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். அப்புறம் நாம் என்ன கொடுத்துருக்கோம்னா வேல்யூ 1 வேல்யூ 2 அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வேல்யூ 1 வேல்யூ 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ். இது எதை மீன் பண்ணுதுன்னா கேஸ் லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு கேஸ் லேபிளும் எண்ட் வித் எ கோலன். இந்த வேல்யூ யூனிக்காக இருக்கணும். கேஸோட வேல்யூ சேமாக இருக்கக்கூடாது. இதில் இப்போ பிளாக் 1 பிளாக் 2 அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் நாம் கொடுக்கலாம். இப்போ இந்த பிளாக்கில் நம்ம ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது நமக்கு. இப்போ இந்த ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனை நமக்கு டெஸ்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு அதோட வேல்யூ எந்த கேஸோட, அதாவது வேல்யூ 1 வேல்யூ 2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, எந்த கேஸோட நமக்கு மேட்ச் ஆகுதோ அந்த கேஸில் உள்ள பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு ரன் ஆகும். இப்போ எந்த கேஸ்லையுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். அட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் நமக்கு கண்டினியூ ஆகும். இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட ஜென்ரல் ஃபார்ம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸ்விட்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஓப்பன் பிரேஸ் கேஸ் வேல்யூ 1 அந்ததுக்குள்ளே நாம் என்ன கொடுத்துருக்கோன்னா பிளாக் 1 பிரேக், கேஸ் வேல்யூ 2 அதுக்குள்ளே பிளாக் 2 பிரேக். இப்படியே நம்ம என் கேசஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அட் லாஸ்ட் டிஃபால்ட் பிளாக் பிரேக். இந்த டிஃபால்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷனல், நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம். லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறத க்ளோஸ் பிரேஸ் கொடுத்து முடிச்சிடுறீங்க. ஓகேவா? இப்போ இதில் எப்படி நமக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோமா, அந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டு எந்த கேஸ் வேல்யூ 1ஓட மேட்ச் ஆகுதா அல்லது வேல்யூ 2ஓட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேஸாக நமக்கு மேட்ச் பண்ணி பார்க்கும். அப்போ அந்த கரஸ்பாண்டிங் கேஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது அந்த பிளாக் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ணும். இப்போ இங்கே பிரேக் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ரன் பண்ணிவிட்டு ஸ்விட்சை விட்டுட்டு நமக்கு வெளியில் வரணும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு எக்ஸிட் ஃப்ரம் தி கரண்ட் லூப். அப்போ அந்த கேஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு ரன் ஆகும். ரன் பண்ணிவிட்டு அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டே நமக்கு வெளியில் எங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு நமக்கு கண்டினியூ ஆகிடும். இப்போ சப்போஸ் எந்த கேஸ்லையுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அது ரன் ஆகிட்டு பிரேக் வெளியில் வந்துடும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். Write a program to perform arithmetic operations. ஸோ arithmetic operations அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். arithmetic operationsனால் ப்ளஸ்ஸு, மைனஸ், மல்டிப்ளிகேஷன், கோஷன்ட் அதாவது டிவிஷன், அடுத்தது ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த 5 ஆப்ரேஷன்ஸும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணணும். யூஸிங் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட் அ டைமில் 5மே நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதோட சாய்ஸ் 1ஆ இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 2ஆ இருந்தது அப்படின்னா மைனஸ், 3ஆ இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன், 4ஆ இருந்ததுன்னா கோஷன்ட், 5ஆ இருந்ததுன்னா ரிமைண்டர். அப்போ முதல்ல நாம் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 2 வேல்யூ வேணும். ஸோ ஏபி அதோட ரிசல்ட்டை நாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சி அப்படின்ற ஒரு வேரியபிள் நாம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏபியோட வேல்யூ வாங்கணும். சாய்ஸ்
நாம் வந்து என்னன்னு சொல்லி கெட் பண்ணணும். அதாவது 1 2 3 4 5 சொல்லிட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி சாய்ஸோட வேல்யூ 1 இருந்ததுன்னா எனக்கு a + b கண்டுபிடிக்கணும். அதோட ரிசல்ட்டை வந்து சியில் ஸ்டோர் பண்ணணும். இதே சாய்ஸ் 2 இருந்ததுன்னா a - b, 3 இருந்ததுன்னா a * b, 4 இருந்ததுன்னா a/b, 5 இருந்தது அப்படின்னா a% b வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் சாய்ஸோட வேல்யூவை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை, இந்த லாஜிக்கை எப்படி நாம் வந்து ப்ரோக்ராமாக போடுறது அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஹேஸ் இன்க்ளூட் stdio.h, அடுத்தது void main. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 வேரியபிள் நமக்கு வந்து வேணும், ABC அப்படின்ட்டு 3ஐயும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஏபியோட வேல்யூவை நான் வந்து இன்புட் வாங்கணும். ஸோ %d %d %a %b அப்படின்னு சொல்லி ரெண்டையும் நான் வந்து இன்புட் வந்து வாங்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டோட வேல்யூ ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணி தான் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும், சாய்ஸ் வந்து நாம் வந்து இன்புட் வாங்கணும். அப்போ சும்மா நம்ம வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துக்கலாம். அதாவது சாய்ஸ் என்னென்ன அப்படின்னா என்னென்ன அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்டர் \n, அதாவது நியூ லைனில் எனக்கு வரணும். 1னா எனக்கு வந்து என்ன பண்ணணும், அடிஷன். அதே மாதிரி 2னா \n சப்ட்ராக்ஷன். அதே மாதிரி 3னா மல்டிப்ளிகேஷன். பிரிண்டர் 4னா டிவிஷன், அதாவது கோஷன்ட் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது பிரிண்டர் \n 5னா ரிமைண்டர். இப்போ பிரிண்டர் \n enter your choice. இப்போ அது சாய்ஸ் வந்து ஒரு இன்புட் வாங்கணுமா, ஸோ அப்போ அதுக்கு ஒரு இன்டீஜர் டெக்ளேர் பண்ணிடுங்க, இன்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து டெக்ளேர் பண்ணிவிட்டு, ஸோ scanf %d, %choice. இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்விட்ச் ஆஃப் வேரியபிள் பார் எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த சாய்ஸை பேஸ் பண்ணி தான் நாம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ ஸ்விட்சில் நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும், சாய்ஸ். இப்போ இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு கேஸ். ஃபஸ்ட்டு கேஸோட வேல்யூ 1 இருந்ததுன்னா எனக்கு அடிஷன். அப்போ கேஸுன்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ வந்து 1. இங்கே என்ன கொடுக்கணும், கோலன். அப்போ சாய்ஸோட வேல்யூ 1 இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஏபியை ஆட் பண்ணணும், சியில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ சி = a + b. printf %d, c. இப்போ நம்ம ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணிடணும், பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணுமா, அப்போ தான் அடுத்தடுத்த கேஸுக்கு நம்ம வந்து போகாது. ஸோ பிரேக் வந்து நான் வந்து இங்கே கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த நம்ம வந்து என்ன பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே அடுத்த கேஸ் பார்ப்போம். கேஸ் 2 இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், c = a - b, பிரிண்டர் %d, c. அதே மாதிரி கேஸ் வந்து 3 இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், c = a * b, பிரிண்டர் %d, c. கேஸ் இங்கே ஒவ்வொன்றுக்குமே பிரேக் வந்து கொடுத்துக்கணும். சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கேஸ் 4 இருந்ததுன்னா c = a/b, பிரிண்டர் %d,
கமா சி பிரேக். கேஸ் வந்து 5 இருந்தது அப்படின்னா சி ஈக்குவல் டு ஏ பர்சன்டேஜ் பி printf percentage d கமா சி. இப்போ பிரேக் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த எந்த கேஸுமே இந்த 5 இதுவுமே எனக்கு வந்து சாய்ஸோட எனக்கு வந்து மேட்ச் ஆகலை. இப்போ கேஸோட சாய்ஸோட வேல்யூ ஒன்றா இருந்தால் அடிஷன் கண்டுபிடிக்கும், பிரிண்ட் பண்ணும், லூப் அவுட்டு வெளியே வந்துடும். 2னா இந்த கேஸ் வந்து மேட்ச் ஆச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடும், இதை ஃபுல்லாக நமக்கு ஸ்கிப் பண்ணிடும், இதை மட்டும்தான் ரன் பண்ணும். சாய்ஸோட வேல்யூ 3னா இதை மட்டும்தான் ரன் ஆகும். அப்படியே ஒன்று ஒன்றா நமக்கு வந்து ரன் ஆகும் ஒவ்வொரு கேஸோட. இப்போ இந்த எந்த கேஸோடையுமே எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும், டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து ரன் ஆகும். டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன கொடுத்துட்டேன், printf enter choice between 1 and 5 அப்படின்னு சொல்லி கொடுத்து, அப்போ 1லேருந்து 5 வரைக்கும் எனக்கு என்ன பண்ணும், ரன் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணும், வெளியில் வந்துடணும். அப்போ இங்கே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே வந்து நாம் என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ மெயின் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோமா, அப்போ மெயினை வந்து இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்விட்ச் சி ப்ரோக்ராம் யூஸிங் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ப்ரோக்ராமை நாம் ரன் பண்ணலாம், எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ கம்பைல் பண்ண போகிறேன். 0 எரர் வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பற்றி ஆல்ரெடி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற வீடியோலையே நாம் பார்த்துட்டோம். அங்கே என்ன பர்பஸ்க்காக நாம் இந்த இதை யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், அதோட சின்டாக்ஸ் என்ன எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மட்டும் நாம் பார்த்துடலாம். ரைட் a program to find the smallest of two numbers using conditional operator. conditional operator யூஸ் பண்ணி நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்மாலஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக் என்னன்னு பார்த்துருவோம். 2 நம்பர்ஸ் நான் வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு என்னது, கொஸ்டின் மார்க். இதை எப்படி நாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாம் இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஹேஸ் include stdio.h, அடுத்தது void main. இப்போ இந்த 2 நம்பர் வேணும். ஸோ அதை நான் என்னன்னு வச்சுக்கிட்டேன், ஏபி. ஸ்மாலஸ்ட் நம்பர் ஸ்டோர் பண்ண ஒரு வேல்யூ வேணும், அதை நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியணுமா. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஏபியோட வேல்யூ வந்து நான் வந்து கெட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆம்பர்சன்ட் ஏ ஆம்பர்சன்ட் பி கெட் பண்ணியாச்சா. இப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் என்னது, கொஸ்டின் மார்க். அப்போ இதில் ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்க என்ன நம்ம லாஜிக்கு நாம் வந்து யூஸ் பண்ணணும், ஏ ஸ்மாலஸ்ட் அப்படின்னா பியோட சின்னதாக இருக்கணும், பி ஸ்மால் அப்படின்னா ஏயோட சின்னதாக இருக்கணும். ஸோ இப்போ நான் கண்டிஷன் வந்து ஏ லெஸ் தென் பி அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அப்போ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் கொஸ்டின் மார்க். ட்ரூவாக இருந்தால் ட்ரூ வேல்யூ என்னது, ஏ கோலன், ஃபால்ஸ் வேல்யூ என்னது, பி. அப்போ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் படி எப்படி ஒர்க் ஆகும், இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம், ஏபி வேல்யூவை வாங்கிட்டு. அப்படி இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ வேல்யூ ஏ வந்து எஸ்ஸில் அசைன் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த பி வேல்யூ வந்து எஸ்ஸில் வந்து அசைன் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எஸ்ஸோட வேல்யூவை ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் டி கமா எஸ். இப்போ மெயினை வந்து நாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் என்னதுன்னா யூஸிங் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் படி ஸ்மாலஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் நாம் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நாம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன்.
இப்போ கம்பைல் பண்ண போகிறேன். 0 எரர் வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற ஸ்டேட்மெண்ட் கோ டு ஸ்டேட்மெண்ட். இப்போ இது வரைக்கும் நாம் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். அதில் எல்லாமே ஒரு கண்டிஷன் பேசிஸில் தான் அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை நாம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்டில் நாம் கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம்னா அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஒரு கண்டிஷனை கொடுக்காமலே நம்ம அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் என்னதுன்னா கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கோ டு ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். இப்போ கோ டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணுறப்ப எய்தர் நீங்கள் ஃபார்வேர்டாகவும் மூவ் பண்ணிக்கலாம், பேக்வேர்டாகவும் நாம் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே லேபிள் அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ணுறோம். அந்த லேபிள் அப்படிங்கிறது எந்த பிளேஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது என்ஸ் வித் கோலன். ஸோ கோ டு லேபிள் அப்படின்ற உடனேயே அந்த கண்ட்ரோல் எங்கே போயிடும்னா அந்த லேபிள் எங்கே கொடுத்துருக்கோமோ அங்கே கண்ட்ரோல் போயிடும். அதுக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ரன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்வேர்ட் ஜம்பில் பாருங்கள், கோ டு லேபிள் அப்படின்னா உடனே லேபிளுக்கு கண்ட்ரோல் வந்துடுச்சு. நான் ஆரோ பண்ணி காட்டியிருக்கேன். அதுக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரன் ஆகும். இதே இது பேக்வேர்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா லேபிள் நம்ம பிளேஸ் வந்து முன்னாடி கொடுத்துருவோம், கீழே கோ டு லேபிள்னு கொடுத்த உடனே பேக்வேர்டாக போய் லேபிள் எங்கே ஆரம்பிக்குதோ அதுக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரன் பண்ணும். இது அன்கண்டிஷனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோலை நாம் சேஞ்ச் பண்ணுறோம். அதனால தான் இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்கிறோம்னா அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நாம் பார்க்க போகிற ப்ரோக்ராம் ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே தமிழ்நாடு at infinitive times using go to statement. infinitive அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவுண்டிங்கே இல்லாமல் நமக்கு போய்கிட்டே இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோ டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ் டைம்ஸ் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றதான் இப்போ இந்த ப்ரோக்ராமில் நாம் பார்க்க போகிறோம். ஹேஸ் இன்க்ளூட் stdio.h void main. இப்போ இது வந்து ஒரு மெசேஜ் தான். அப்போ நம்ம மெசேஜ் அப்படிங்கிறப்ப எந்த வேரியபிளும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத ஒரு மெசேஜாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். தமிழ்நாடு. இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு வந்து திரும்ப திரும்ப ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லேபிளாக நான் வந்து கொடுக்க போகிறேன். எக்ஸ் கோலன் கோ டு எக்ஸ். அப்போ என்னாகும், இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆன உடனே திரும்ப இங்கே வரும். இங்கே கோ டு எக்ஸ் அப்படின்ன உடனே திரும்ப இங்கே போகும் நமக்கு இந்த லேபிளுக்கு. திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். திரும்ப கோ டு எக்ஸ்னு உனக்கு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்னதுன்னா ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே தமிழ்நாடு அட் இன்ஃபினிட்டிவ் டைம்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமை நாம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ கம்பைல் பண்ண போகிறேன். 0 எரர் வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே தமிழ்நாடு அட் 5 டைம்ஸ். எனக்கு 5 டைம்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ கோ டு அப்படின்னாலே நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்க மாட்டோம். ஸோ நம்ம இஃப்பையும் கோ டுவையும் கம்பைன் பண்ணி தான் இந்த 5 டைம்ஸ் அப்படின்ற கான்செப்டை நாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்க்ளூட் stdio.h void main. இப்போ இது மெசேஜ் அப்படின்றதுனால எந்த வேரியபிளுமே நமக்கு வந்து தேவையில்லை. ஆனால் இந்த 5 டைம்ஸ் அப்படின்றப்ப கவுண்டிங்க்கு ஒரு வேரியபிள் வேணும். அதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா ஐ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1. அப்போ 1 அப்படின்றப்ப எனக்கு என்ன பண்ணணும், ஒரு தடவை இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஒரு மெசேஜ் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும்,
ஒரு தடவை பிரிண்ட் பண்ண உடனேயே ஐயோட வேல்யூவை 1 வந்து நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். அப்போ ஐயோட வேல்யூ நெக்ஸ்ட்டு 2. இப்போ நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறேன். எனக்கு எது வர வரைக்கும் ஐயோட வேல்யூ 5 வர்ற வரைக்கும் இந்த கான்செப்டை திரும்ப திரும்ப பண்ணணும். அப்போ இதுக்கு வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா கோ டு எக்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் லேபிள் எங்கே கொடுப்போம், இங்கே கொடுப்போம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. ஐயோட வேல்யூ 1 அப்படிங்கிறப்ப ஒரு தடவை தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். இதுதான் அவுட்புட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஐயோட வேல்யூ என்னவா மாறிடும், 2 அப்படின்னு சொல்லி மாறிடும். கண்டிஷன் செக் பண்ணும். 2 less than or equal to 5 இந்த கண்டிஷன் 2னா எனக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கோ டு எக்ஸ். அப்போ இங்கே வந்துடும். இங்கே திரும்ப என்ன பண்ணும், தமிழ்நாடு அப்படின்றது 2வது தடவை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ ஐயோட வேல்யூ i+1ங்கிறப்ப 3 மாறிடும். கண்டிஷன் செக் பண்ணும். 3 less than or equal to 5 கண்டிஷன் 2னா திரும்ப கோ டு எக்ஸ். அப்போ திரும்ப தமிழ்நாடு அப்படின்றது நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். திரும்ப ஐயோட வேல்யூ 4 மாறும். கண்டிஷன் செக் பண்ணும். 4 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ அப்படின்றதுனால கோ டு எக்ஸ். திரும்ப இங்கே வரும். திரும்ப நமக்கு தமிழ்நாடு அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். இப்போ i = i+1ன்றப்ப ஐயோட வேல்யூ 5 மாறிடும். கண்டிஷன் செக் பண்ணும். i = 5 அதாவது ஐயோட வேல்யூ 5 = 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ கோ டு எக்ஸ்ன்றப்ப திரும்ப இங்கே வரும். இன்னொரு தடவை நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணிடும். திரும்ப ஐயோட வேல்யூ 6ன்னு மாறும். கண்டிஷன் செக் பண்ணும். 6 less than or equal to 5 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், அதாவது ட்ரூவாக இருந்தால் தான் கோ டு எக்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ரோக்ராமை நாம் முடிச்சிடுறோம். இதுதான் என்னதுன்னா ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே தமிழ்நாடு அட் 5 times யூஸிங் கோ டு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ப்ரோக்ராமை நாம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ கம்பைல் பண்ண போகிறேன். 0 எரர் வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. அட் லாஸ்ட் நாம் டே 8ஓட என் செஷனுக்கு வந்துட்டோம். இப்போ டே 7லேயும் சரி டே 8லேயும் சரி நாம் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக நாம் பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துட்டோம், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம், அட் லாஸ்ட் கோ டு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.